Hi friends, வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் பால்லையே இந்த சாதம் வேகிறதுனால இதோடைய சுவை ரொம்ப ரிச்சாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சாதம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். பெர்ஃபெக்டான தேங்காய் பால் சாதம் நீங்களும் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ண முடியும். சட்டுன்னு ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாதம் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு நான்வெஜ் கறியெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. அதை 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் கையில் வச்சு பிசைஞ்சு நல்லா வாஷ் பண்ணணும். அப்போ தான் அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் ரிமூவ் ஆகும். நம்ம சாதம் செய்யும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். இப்போ நல்லா இதாக கழுவி எடுத்திருக்கேன். 2-3 டைம் கழுவியாச்சு. இப்போ இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கடுத்து தேங்காய் பால் செய்யணும். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. பாருங்கள், தேங்காயில் நான் பாதி தான் எடுத்திருக்கேன். இதை சின்னதாக இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்க அரிசியோட அளவு 200 கிராம் அளவு இருக்கும். அதுக்கு அரை மூடி தேங்காய் கரெக்டாக இருக்கும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சில்லி சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு மறுபடிக்கும் நம்ம அரைக்க போகிறோம். ஆரம்பத்துலேயே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா தேங்காய் ஒழுங்காக அரைப்படாது, பால் எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சன்னி வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. அந்த சக்கை மட்டும் நல்லா வடிகட்டிடும். இது போல் கையில் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சிங்கன்னா தேங்காய் பால் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த சக்கையை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம மறுபடிக்கும் தண்ணி ஊற்றி கலக்க போகிறோம். இதே போல் மீதி இருக்க எல்லா சக்கையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிறலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது நல்ல கெட்டியான தேங்காய் பாலாக இருக்கும். 2வது பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். நம்ம முழுக்க தேங்காய் பால்லையே தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தேங்காய் பால் ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்காய் பால் எடுக்கிறது. பிகினர்ஸ்க்கு தெரியாமல் இருக்கும்ல, அதுக்காக தான் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து இந்த சக்கை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை கலந்துக்கோங்க. இது நம்ம மறுபடிக்கும் அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. லேசாக இது போல் கலந்துட்டிங்கன்னா போதும். இப்போ இதையும் நம்ம நல்லா வடிகட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பால் நல்லாவே தயாராகிருச்சு. இது கரெக்டாக 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பால் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வேறு ஏதாவது ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். நம்ம 1 கப் அளவு ரைஸ்க்கு 2 கப் அளவு தேங்காய் பால் ஊற்றணும். ஸோ இப்போ தேங்காய் பால் முழுமையாக தயாராகிடுச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இந்த கடைசியாக கிடைக்கிற சக்கைகள் நம்மளுக்கு தேவையில்லை. அதை நம்ம தூர போட்டுடலாம். நீங்கள் இந்த தேங்காய் பாலை அரிசியில் சேர்க்கும் போது நல்லா அளந்துட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இதே கப்பில் நான் 2 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்குவேன். இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நல்ல ஃப்ளாட்டான கடாய் பார்த்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. உங்ககிட்ட பிரியாணி செய்கிற பாட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு, நெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, அடுத்து இதில் 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாஸில் சேர்க்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 4-5 கிராம்பு. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினாலே போதும். 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம இந்த வெங்காயம் நல்லா வேகிறது அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கணுன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அடுத்து இதில் 1 பெரிய சைஸ் தக்காளியை
கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. தக்காளியுடைய வாசனை வந்து அப்புறம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் போல் புதினா இலைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே அரிசியையும் சேர்த்துடலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல 30 நிமிஷமாக, அந்த அரிசியை தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப மிருதுவாக இது போல் கலந்து விடணும். ரொம்ப அதிகமாக கலந்துட்டிங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. கலந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் சேர்க்குறோம். நம்ம இன்றைக்கி குக்கரில் செய்யலை, ஓப்பன் பாட்லேயே செய்கிறோம். இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான மெத்தடாகவும் இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு ரெசிபி பர்ஃபெக்டாக கிடைக்கும். குக்கரில் செஞ்சதை விட இது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வர விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இது போல் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இது நல்லா வந்து அந்த அரிசி நல்லா அந்த தேங்காய் பாலெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், தேங்காய் பால் நல்லா வற்றிட்டு அரிசி நல்லா தெளிஞ்சு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் ஒரு 80% நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விட போகிறோம். இது வந்து தம் ஸ்டேஜ். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரைஸ் வேகாமல் இருக்க மாதிரி இருந்ததுன்னா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட தேங்காய் பால் சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சாதம் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது வீடே கம கமன்னு மணக்கும், வாசனை நிரம்பி இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ கட்டாயம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ சுட சுட சர்வ் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதை சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறமா மீன் பொரியல், ராய்த்தா கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பமான காம்பினேஷன் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த சிக்கன் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெசிபி வேணும்னா என்னுடைய இன்னொரு சேனல் இந்தியன் ஃபுட் கோர்ட்டில் நான் அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.